யார நம்புறதுனே தெரியல தாசம்மா. யாரு நம்புறதுன்னு தெரியலையா? ட்ரூ கலர்ல போட வேண்டியதுண்டா. ஒத்த பெரிய மனுஷன் பாக்குறேன். இல்லன்னா அசிங்கமா கேட்டுருவோம்டா. அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்களே அவங்க அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற பாத்துக்க. யார் அவங்க? யார போய் அவங்க பேர சொல்லு, ஊரை சொல்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாஸ் எங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி உண்மையில கொடுக்கல உம்மா. உங்களை பத்தி சொல்லுங்களேன் சார். நான் ஆரம்பத்துல திருப்பூர் கோயில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல கலெக்ஷன் சைடுல சொல்லி போய் மாதிரி மீனாட்சி கோயில பிச்சை எடுத்துக்கிட்டேன். என்னையா கேள்வி வைக்கிற எடுத்தோன்னு அதான் நிகழ்ச்சியா பண்றோம்ல, அதான் தெரியுமா மக்களுக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது கேக்குற அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கின பொருள் உங்களுக்கு சொந்தமான பொருள் சார். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என் புருஷனை 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு சொந்தமான பொருள். நான் துணி துவனா துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டினா வீடு கூட்டணும். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். ஆட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொம்பு ஒண்ணுதான். அப்படி இல்லங்க, மாடு முட்டும், பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும். மாடு புல்ல திங்கும், பொண்டாட்டி ஃபுல்லா திங்கும். எதுக்குடா குடிக்கிற? உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம், உழைச்சு கழிச்சிட்டு வர மனுஷன் உடம்புல பல வியாதி. சரி, முச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியை கணத்தை விட்டு போகல. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரானா வீட்டுக்கு வர ஆம்பளைக்கு பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவரு நசுக்கி கோழி குஞ்சிய நசுக்கி ஒரு சூப்பு வச்சு ஊத்துவான். போனா போது படுக்க வச்சு பாலக்கெல்ல காய்ச்சி அப்படி குடுக்கணும். அதை விட்டு ஆம்பளைய போட்டு அடிச்சா என்ன அர்த்தம்? எம்புட்டு வாடியா வாங்குறது? புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி. வாங்கித்தாரேன்னு சொல்றான் பாரு, அவன் தாங்க திறமசாலி. என்னைக்குமே பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வரக்கூடாதுன்னா 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 3 விஷயம். பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா, எல்லா தப்பும் என்னோடதுதாமா. சரிமா வந்தோம். ஆமா, 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணீங்கல்ல. 3 முடிச்சு நாங்க எங்க ஓட்டோம்? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. 3 முடிச்சா ஓட்டான், ஒத்த முடிச்சு நம்ம ஓட்ட முடிச்ச 2 முடிச்சு யாரோ ஓட்டாங்க. அதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே. போனும் பொண்ணும் ஒண்ணு, போனும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி? ரெண்டுமே இல்லாம மனுஷனால வாழ முடியாது. எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம், ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. என்ன ஸ்டேஜ்னு தெரியுமா? அதுதான் கோமா ஸ்டேஜ். பொண்ணு மாப்பிள்ள 2 முகரைய திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா அது அரேஞ்ச் மேரேஜ். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் நல்லா இருக்கு, அந்த சேலம் ஐயோ அப்படின்னு 2 பேசிக்கிட்டு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் முகர கட்டைய பாரு, மூஞ்சி கட்டைய பாரு, இதுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா, இதுக்கெல்லாம் ஒரு கேடான்னு கேட்டா அது லவ் மேரேஜ். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.